அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, சிக்கன் போலா, தட் இஸ் ஈரானி போலா. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பீஸான்னு கூட சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிடுங்க. இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் கீ அப்படி இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஜீரா ஆட் பண்ணி ஜீரா நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து ஜூஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். உங்களோட சிக்கன் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பைஸ் அண்ட் சால்ட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ட்ரையாக சூப்பராக உங்கள் சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து இறக்கிடுங்க. இன்னொரு ஜாரில் 2 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் நம்ம ரெகுலர் குக்கிங் ஆயிலாக இருக்கணும். ஃப்ளேவர்ட் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு உப்பு, 3/4 கப் chilled milk, 1 spoon pepper powder and 3/4 cup all-purpose flour, that is மைதா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா blend பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்கள் பேட்டரை எடுத்துக்கோங்க. இப்போது இன்னும் நல்ல கனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை பட்டர் அப்படி இல்லைன்னா கீ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஹாஃப் த பேட்டர் ஆட் பண்ணுங்கள். அந்த பேட்டருக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை நல்லா ஃபுல்லாக எல்லா சைட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அகெயின் ரிமைனிங் உள்ள பேட்டரையும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அனதர் லேயர் சிக்கனை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் தென் கேப்சிகம், அனியன்ஸ், டொமேட்டோ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மிச்சம் லெஃப்ட் ஓவர் இருக்கிற சிக்கனையும் அது மேலே ஃபுல்லாக கார்னிஷிங் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பழைய தவாவை ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த கடாய் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உங்களோட சிக்கன் போல் குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிங்கன்னா அந்த சைட்ஸ்லேருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் போலா ரெடி.